இதுக்கு பே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இடுப்பு வலின்னு சொன்னோம்னாலே, இடுப்புல இருக்கிற நம்ம இந்த ஸ்பைன், இந்த பெல்விக் ஆ. இந்த பெல்விக் ரீஜன் ஏதாவது கொஞ்சம் மிஸ்அலைன் ஆச்சுனாலே போதும், உடம்புல எல்லா பகுதியும் எஃபெக்ட் ஆக தொடங்கிடும். பெல்விக்ன்றது நீங்க சொல்றது நம்ம நம்மளோட இடுப்பு பகுதி பெட்டெக்ஸ். நம்ம இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதி கொஞ்சம் மேலே கீழே ஆச்சுனாலே, நெறைய உறுப்ப அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பைன்ல தலையில இங்க கீழ பெல்விக் ஏரியா இருக்கு. ஆ. இங்க வந்து லம்பார் ஏரியா, இது வந்து தொராசிக் ஏரியா, இது வந்து ஆ சர்விக்கல் ஏரியா. இப்போ இந்த இடம் மேல கீழ ஆயிடுச்சுனாலே, இது வெர்டிகலா எஃபெக்ட் ஆக தொடங்கும். சோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த இது கீழ ஆக்சுவலி இருக்கிறது இந்த தான். பெண்ட் இருக்கிறது நார்மல். இந்த பெண்ட் இருக்கிறது இருக்கணும். ஆ. ஆனா இந்த மாரி பெண்ட் ஆயிடும். இந்த மாரி பெண்ட் ஆச்சுனா தான் ஒரு ஒரு பிரச்சனையா வருது. ஸோ இதனால நெறைய இந்த நர்வ்ஸ வந்து பாதிக்கும். ஓகே, ஓகே. ஸோ நம்ப முக்காவாசி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த முதுகு தண்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. ஸோ இத கரெக்ட்டா நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னாலே, இது ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுறது உட்கார்றதுனால. ஆ. படுக்கிறதுனாலயும் இல்ல, நிக்கிறதுனாலயும் இல்ல, ஓடுறதுனாலயும் இல்ல.